திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. கருட பஞ்சமி நாளான இன்று கருடனை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் பிறவிப் பயனை தரும் என்பார்கள். காக்கும் கடவுளான திருமாலுக்கு அவர் மனவேகத்துக்கு தகுந்த விரைவான ஆற்றல் கொண்டவர் கருடாழ்வார். காரணம், திருமாலின் வாகனம் கருடன் என்றால் கருடரின் வாகனம் வாய்வு. திருமாலின் கொடியாக, வாகனமாக, காவலனாக, சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருடன். ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் பஞ்சமி திதி நாள் கருட பஞ்சமி என்று போற்றப்படுகின்றது. இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் என்றும், கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்திலிருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி என்றும் கூறப்படுகின்றது. கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் இந்த கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும், கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும், வாழ்க்கை செழிக்கும் என்கிறது ஈஸ்வர சம்ஹிதை. மனவியாதி, வாய்வு, இதய நோய், விஷ நோய்கள் தீரும். உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கருடனை போற்றுவார்கள் என்ற இந்த கருட பஞ்சமி குறித்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்குவதோடு, வட்டமிட்டான் கருடன், வளைய வந்தான் கருடன், உச்சி கருடன், உடம்பெல்லாம் கருடன், பக்கம் கருடன், பாதாளம் கருடன், பக்ஷி ராஜாவே நீயே துணை, குங்கும வர்ணம் கொண்ட கூர்மூக்கு கருட தேவா, எங்கள் குலம் காக்கும் இறைவனின் ஊர்தி நீயே, உன்குலப் பறவைகளுக்கெல்லாம் பேரரசன் நீயே, உன்னை கண்டதாலே எங்கள் குலம் தழைக்கும் என்ற ஸ்ரீ கருடனின் பாடலையும் முன்வைத்து நாமும் இன்று வானில் ஆகாயத்தில் கருடனை தரிசித்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம் என சொல்லி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.